ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா, சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன், சந்தா யாதவ் எல்லாரும் சேர்ந்து கோயிலோட மரத்தடியில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிலா மனசுலேயே நினைக்கிறாங்க, நம்ம சேரன் அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், அண்ணனுக்காக ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்கவும், சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நிலா, அவங்க ஏதோ பேசிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க சரிங்களா, அவங்க எப்போவுமே இப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, நிலா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எந்திக்கிறாங்க. அடுத்து சோழன்கிட்ட போய் கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா என் கூட அப்படின்னுட்டு. அப்போ சோழன் ஏங்க ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களாங்க, நான் வேணால் போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னுட்டு சோழன் கேட்கவும், நிலா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும், ப்ளீஸ் வாங்க அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் அப்படியே யோசிக்க சேரன் சொல்கிறாரு, டேய் அதான் நிலா வீடு வரைக்கும் போகணுன்னு கேட்குதில்ல, நீ என்னடா யோசிக்கிற, போய் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் சரிங்க வாங்க அப்படியே கார்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை கஸ்தூரி பார்த்துடுறாங்க. கஸ்தூரி பார்த்துட்டு நிலா காரில் வீட்டுக்கு போகிறத பார்த்த உடனே சேரன் கிட்ட பேசுகிறாங்க, என்னடா அவள் என்ன பயந்து கிளம்பிட்டாளா, நேற்று என்னமோ நான் பூஜை செய்வேன் அப்படின்னுட்டு வீரவசனம்லாம் பேசினா, இப்போ என்ன தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே பயம் வந்துருச்சா அவளுக்கு, திரும்பி என்ன வீட்டுக்கே ஓடி போயிட்டாளா அப்படின்ட்டு சொல்ல, சேரன் சொல்கிறாரு, எங்களுக்கு தீச்சட்டி எடுக்கிறதெல்லாம் தெரியாது, ஒருவேளை நிலா செய்வேன் அப்படின்ட்டு சொன்னாலும் நாங்கள் வேணாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நிலா அதுக்கு பயந்தெல்லாம் போகலை, அவளுக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குது அதனால தான் போகிறான் அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, நாங்கள் சாமியை கும்பிடத்தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒன்றும் பரிகாரம் பண்ணலாம் நாங்கள் வரல, சும்மா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, சும்மா எங்ககிட்டே வம்பெழுத்துட்டு அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, டேய் எவ்வளவு பட்டாலும் உங்கள் பேச்சு மட்டும் குறையே இல்லைடா, அப்படியே பேசிட்டே வந்துடுறது, என்னடா நீங்கள்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல கார்த்திகா வந்துடுறாங்க. கார்த்திகா அம்மா ஏம்மா எப்போ பார்த்தாலும் வம்பெழுத்துட்டே இருக்க, வாமா ஃபஸ்ட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ட்டு சொல்ல, கஸ்தூரி சொல்கிறாங்க, ஏய் நீ சும்மா இருடி, இப்போ இந்த மாதிரி செஞ்சாதான் அடுத்தடுத்து கோயில் தசை பக்கமே இவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, இல்லைன்னு நினச்சிக்கோ வருஷம் வருஷம் எப்படா திருவிழா வரும், எப்படா இங்கே வரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவாங்கடி, இந்த சமயம் விட்டால் கண்டிப்பாக அடுத்து இதே மாதிரி நமக்கு வாய்ப்பே அமையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ பாண்டியன் சொன்னாங்க, அதை நீங்கள்லாம் சொல்ல வேண்டாம், இந்த கோயில் எங்களுக்கும் சொந்தம், எங்களோட குலதெய்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, அதனால் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பேசவும், கஸ்தூரி சொன்னாங்க, இங்கே பாருங்கடா, இப்போ குலதெய்வம் கோயில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே அடிக்கடிலாம் வர்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசவும், கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா வாங்கம்மா அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீங்கள் இங்கே சத்தம் போடுறீங்க, வாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கிட்டு சோழன் நிலா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, சோழன் நீங்கள் கொஞ்சம் இருங்க, இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா ரூம்குள்ளே போகிறாங்க. சோழன் யோசிக்காரு, என்ன எதையாச்சும் மறந்து இருந்து வச்சுட்டு வந்துட்டாங்களா, என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நிலா அழகாக சேலை கட்டிட்டு வெளியில் வர்றாங்க. சோழன் கேட்குறாரு, என்னங்க புடவை கட்டுறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, அதே அந்த சுடிதாரும் நல்லா தாங்க இருந்துச்சு, ஏன் மாற்றுனீங்க அப்படின்ட்டு சொல்ல, நிலா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க மனசுக்கு தோணுச்சிங்க, சரி இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காரில் ஏறி கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, கஸ்தூரி கார்த்திகா கிட்ட போய், ஏய் கார்த்திகா இங்கே பாருடி, நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு பூசாரி தீச்சட்டி அப்படியே கையில் கொடுப்பாரு சரியா, வேப்பிலையோட சேர்த்து பிடிச்சி நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு அந்த இருக்குல்ல கோயில் அது வரைக்கும் போனோம் சரியா, கொஞ்சம் கை சுடத்தாண்டி செய்யும், சாமியை நல்லா வேண்டிக்கோ சரியா, அப்பந்தான் உன்னோட வேண்டுதல்லாம் பழிக்கும் அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வேற பயம் காட்டுற மாதிரி பேசாதம்மா அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறப்போ, அப்போ பூசாரி என்ன பண்ணுறாருனா, அப்படியே சாமியை கும்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்து பூசாரி என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொருத்தங்க கையில் தீச்சட்டியை அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திகா கையிலையும் அப்படியே தீச்சட்டியை கொடுக்க கார்த்திகா கையில் ஏந்திக்கிறாங்க.
கரெக்டாக வந்து அப்போ பார்த்தா நிலா வர்றாங்க. நிலா வந்து அழகாக புடவை கட்டிட்டு அப்படியே வந்துட்டு சாமி முன்னாடி நின்றுட்டு, நானும் தீச்சட்டி ஏந்துறேன் சாமிக்காக அப்படின்ட்டு சொல்லவும், பூசாரிக்கிட்ட போய் என் கையிலையும் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் வந்து கேட்குறாங்க. என்ன நிலா, வேண்டாம் நிலா, அவங்க சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல, நிலா சொல்கிறாங்க, அண்ணன் இது உங்களுக்காகத்தான், அவங்க சொன்னாங்க அப்படின்லாம் நான் செய்யவே இல்லை. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாம தானே ஏதாச்சும் செய்யணும். எனக்கு வேற வழியே தெரியல. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நான் என்னன்னாலும் செய்வேனே அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, ஏம்மா வசதியான குடும்பத்தில் இருந்து வந்துட்டு இப்போ பார்த்தியா இவங்களுக்காக நீ என்னென்ன கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னம்மா தீச்சட்டியை தூக்கிடுவியா, என்ன பழக்கம் இருக்கா முன்ன பின்ன அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் சரியா, ஏன் குடும்பத்துக்காக நான் செய்வேங்க அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா என்ன விளையாட்டுக்காரியான்னு நினைக்கிறியா, தீச்சட்டியை தூக்கிட்டு அம்புட்டு தூரம் அங்கே தெரியுதுல்ல கோயில், அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வரணும், வந்துருவியா நீ அப்படின்ட்டு சொல்ல, கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா இந்த மாதிரி பேசி அவங்கள பயம் காட்டுற, சும்மா இரேம்மா, அவங்களும் நம்மளை மாதிரி தானே வேண்டிக்க தானே வந்திருக்காங்க, ஏம்மா நீ இந்த மாதிரி பேசிட்டே இருக்க அப்படின்ட்டு சொல்ல, கஸ்தூரி சொல்லாங்க, ஏய் நீ இன்னுமாடி என் பக்கத்திலே நிற்க, நட நட, அதான் கையில் வந்து சாமி கொடுத்துட்டார்ல தீச்சட்டியை, இன்னும் என்னைய பார்த்துட்டு இருக்க, நடடி அப்படின்னுட்டு சொல்ல, கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா நீ இங்கே நிற்காத, ஃபஸ்ட்டு நீ என் கூட சேர்ந்து வாமா வரசா போகலாம் அப்படின்ட்டு சொல்ல, கஸ்தூரியும் கார்த்திகாவும் அப்படியே அந்த கோயில் பக்கம் வந்து தீச்சட்டியை கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே ஸ்பீடாக நடக்கிறாங்க. சோழன் என்ன பண்ணுறாருனா நிலா கிட்ட போய், வேணாம் நிலா, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்கலாம் செய்ய வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, சேரன் அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது என்னால் நடக்கும்னா கண்டிப்பாக நான் செய்வேங்க, ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லவும், சாமி வந்து தீச்சட்டி அப்படியே நிலா கையில் கொடுக்குறாங்க. நிலா வந்து கையில் அப்படியே ஏந்திக்கிட்டே ஸ்பீடாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலாவோட கூட சேர்ந்து சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் போகிறாங்க. அப்போ நடேசவன் வந்து பார்க்குறாரு, என்ன கூட்டமாக போகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்கவும், அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, யோ ஓ மருமக தான் தீச்சட்டியை ஏந்திட்டு அந்த கோயில் பக்கம் போகுது, என்ன உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்ல, நடேசனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து மனசுலேயே நினைக்காரு, எங்கேயோ இருந்து வந்த பிள்ளை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சி இந்த மாதிரி பண்ணுது, நாம் நம்ம குடும்பத்துக்காக எதுவுமே இத்தனை நாள் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிட்டு வந்து கஸ்தூரி கார்த்திகாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. ஏய் கார்த்திகா, நடந்துருவல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா வெரசா நடடி அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகா சொன்னாங்க, அம்மா சும்மா இருமா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ பயம் காட்டினாலே எனக்கு பயமாக வருது, நான் நடந்துருவேம்மா அப்படின்ட்டு சொல்லவும், கஸ்தூரி சொல்கிறாங்க, கையெல்லாம் சுடுதாடி, அப்படி தான் சுடும் சரியா, எல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே சாமியை நினச்சிட்டு நட நட அப்படின்ட்டு சொல்லவும், இங்கிட்டு நிலா என்ன பண்ணாங்கன்னா தீச்சட்டி அப்படியே தூக்கிட்டு நடந்து வராங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க. ஆனால் நிலாவால் முடியவே இல்லை, கை சுடுது ஒரு பக்கம் கால் சுடுது. அப்படியே நடந்து நடந்து வரவும் சோழன் சொல்கிறாரு, நிலா உங்களால் முடியலைன்னா ஏன் கையில் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நிலா, முடியலைன்னா ஏன் கையில் கொடுப்பா, நான் வேணா தூக்கிட்டு வரேன்ப்பா, எனக்காக ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுண்ணே, நான் நடந்துருவேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஸ்பீடாக நடக்கிறாங்க. அப்படியே பின்னாடி பாண்டியன், பல்லவனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு வழியாக வந்து அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. சாமியை கும்பிட்டு இருக்கிறப்போ கஸ்தூரி வந்து கேட்குறாங்க, ஆஹா பரவாயில்லையே, நல்லா வைராகியம் பிடிச்சவ தான் நீ, நல்லா பாதி தூரம் வந்துட்டியே, இன்னும் பாதி தூரம் நடந்துருவியா, உடம்புல தெம்பு இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் வம்பிழுக்கவும், கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா கோயிலுக்கு சாமியை கும்பிட வந்துட்டு ஏம்மா அவங்க கூடயே வம்புக்க போகிற, சும்மா இரேம்மா அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, எல்லாமே உங்களால் தான், உசு பேத்தி விட்டுட்டு இப்போ பாருங்க என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்ட்டு சொல்ல, அப்போ சோழன்கிட்ட வந்து கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஓம் பொண்டாட்டி கஷ்டப்பட நான் என்ன பண்ணேன்,
நான் இருக்கிறத தான் சொன்னேன், ஊரில் உள்ள வழக்கத்தை சொன்னேன். உடனே உன் பொண்டாட்டிக்கு வீராப்பு வந்துட்டு நானும் தீச்சட்டியை தூக்குவேன் அப்படின்ட்டு அவள் வந்தா நான் என்ன பண்ணுறது, நீ அவகிட்ட போய் பேசுடா அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து கஸ்தூரி அதுக்கப்புறம் கார்த்திகா 2 பேரும் வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தீச்சட்டியை அப்படியே கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. அப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, எங்க பாதி தூரம் நடந்துட்டீங்கள, மீதி தூரம் நான் வேணால் தூக்கிட்டு வரவா அப்படின்ட்டு சொல்லவும் நீலா சொல்கிறாங்க, இருக்கட்டும் சோழன், கொஞ்சம் தூரம் வந்துட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நடந்துருவேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்பீடாக நடந்துகிட்டே வராங்க. அவங்கள பார்த்து சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், சந்தா யாதவ் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துட்டு வந்து அப்படியே நடந்துகிட்டே வர்றப்போ நிலாவால் முடியவே இல்லை. ஒரு கட்டத்தில் தண்ணி தாகம் அப்படியே தவிக்குது. எப்படியாச்சும் வந்து அந்த கோயிலை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்னுட்டு ஸ்பீடாக நடந்துட்டு வர்றாங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, என்னப்பா நிலா, தண்ணி குடிக்கிறியாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு தண்ணி வந்து கொடுக்க போக, அப்போ கஸ்தூரி சொல்கிறாங்க, ஏய் என்ன சேரா, உனக்கு என்ன வழக்கமே தெரியாதா, பரிகாரம் முடியாமல் பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது, நீ என்னடான்னா அவளுக்கு தண்ணி கொடுக்க போகிற அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, அண்ணே விடுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வந்துடுறாண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு தண்ணியை வேணான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் வந்து சேரனுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நிலா கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்து ஒரு வழியாக வந்து ஐயனார் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீச்சட்டியை அப்படியே சாமி முன்னாடி வச்சுட்டு அங்கே சாமி வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாமி பூஜைலாம் நடக்குது, மேலெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்தா நடேசனுக்கு சாமி வருது. திடீர்னு வந்து நடேசன் வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல சாமி வந்துட்டு எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி நாக்கை திருத்திட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, சாமி வந்துருச்சியா, நல்லா மேளத்தை அடிங்க அப்படின்ட்டு சொல்லவும் மேளத்தை நல்லா அடிக்கிறாங்க. அப்போ கஸ்தூரி வந்து மனசுலேயே நினைக்காங்க, போயும் இந்த சாமி இவன் உடம்புலையா வரணும், ஐயோ கடவுளே, இப்போ இவன் காலில் வேற நான் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா வந்து, அம்மா வாமா, எல்லாரும் வந்து திருநீர் பூசிக்கிறாங்க, வா நீயும் வாமா அப்படின்ட்டு கூப்பிட கஸ்தூரி வந்து, நான் ஒன்றும் வரலடி அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா நீ ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற, மாமாவை நினச்சாதாம்மா உன்னால் வர முடியல, நீ சாமியாக நினச்சிட்டு வாமா, திருநீர் மட்டும் பூசிட்டு வந்துடலாம், இதுக்காகத்தானே இவ்வளோ நேரம் வந்து தீச்சட்டிலாம் ஏந்திட்டு வந்தோம், நீ என்னம்மா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்லவும் கஸ்தூரி வந்து, வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, வாங்க மாப்பிள்ள நீங்களும் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து நடேசன்கிட்ட போய் திருநீர்லாம் பூசிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நடேசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி கும்பிட்டு அதுக்கப்புறம் திருநீர்லாம் பூசிக்கிறாங்க. கார்த்திகா அவங்களுடைய கணவரோட சேர்ந்து சாமியை கும்பிட்டு நடேசன் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர்லாம் பூசிக்கிறாங்க. அடுத்து வந்து கஸ்தூரி வந்து அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர் பூசுகிறப்போ அப்போ வந்து சாமியாக இருக்கிற நடேசன் சொல்கிறாரு, பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சு பேசணும், உன் பார்க்கல வார்த்தையெல்லாம் விடக்கூடாது சரியா அப்படின்ட்டு சொல்ல கஸ்தூரியும் சரிங்க சாமி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு அப்படியே திருநீர் பூசிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கிட்டு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து திருநீர் பூசுறதுக்காக கோயிலில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே பூசிக்கிறாங்க. எல்லாரும் பூசிட்டு இருக்கிறப்போ நீலாவும் சோழனும் சேர்ந்து நின்று சாமியை கும்பிட்டு திருநீரை வந்து பூசிக்கிறாங்க. அடுத்து சந்தா யாதவ் வர்றாங்க. சந்தா யாதவ் வந்து அப்படியே நின்று சாமி கும்பிட்டு திருநீரெல்லாம் பூசிக்கிறாங்க. அப்போ வந்து சந்தா யாதவ் பற்றி அவங்க வந்து சாமியை இருக்கிற நடேசன் வந்து பேசுகிறாரு, நீ வந்து ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்க, அதுக்கான விடையத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உன்னைய எந்த பிரச்சனையில இருந்து நீ காப்பாற்றிக்கணும்னுட்டு பயந்து வந்தியோ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறவங்க கூட தான் நீ இப்போ இருக்க. அதனால் எதை நினச்சும் நீ பயப்படாத சரியா, உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்படியே திருநீர் வந்து பூசி விட்டுறாரு நடேசன். அப்போ வந்து சந்தாவுக்கு அவர் சொன்ன எதுவுமே புரியாமல் வந்து பேபன்னு நிற்கிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, இங்கிட்டு வாங்க சந்தா, அடுத்தவங்க திருநீர் பூசட்டும் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து சேரன் வராரு. சேரனை பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிக்காரு நடேசன். உனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு என்னைய பார்க்க நீ வந்துட்டல, இடி வந்து எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எது நடக்கணும் அப்படின்ட்டு நினச்சி என்னை பார்க்க வந்தியோ
அதுவும் பக்கத்திலே இருக்கு, நல்லா கண்ணை திறந்து பாரு, அப்பந்தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரனுக்கு சொல்லவும் அது யாருக்குமே புரியவே இல்லை. அப்படியே திருநீர் பூசிட்டு சேரனும் இந்த பக்கம் வந்துடுறாரு. இதை கார்த்திகா நல்லா கவனிக்கிறாங்க. கார்த்திகா மனசுல நினைக்காங்க, அப்பன்னா நாம நினைச்சது தான் இந்த சாமியும் நினைச்சிருக்குல்ல, நாம் மாமாவுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இந்த பொண்ணை நாமளும் நினச்சோம். அப்படி இருக்கிறப்போ சாமி சொல்கிற குறியும் இதுவும் ஒன்றா தான் இருக்குல்ல, ஒருவேளை நம்ம மாமாக்கிட்டேயே பேசி பார்க்கலாம்ல, இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு அந்த சந்தா யாதவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சந்தா யாதவ் அப்படியே திரும்பி கார்த்திகாவை பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கார்த்திகா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையை ஆட்டுறாங்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது.